இங்க ஹீரோவும் ஹீரோனையும் சேர்ந்து காலேஜ்ல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் லைஃப்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பிளேஸ்மெண்ட் வந்து இந்த பொண்ணு பெங்களூர்ல ஜாப் செலக்ட் ஆகுறா. ஆனா ஹீரோக்கு சென்னையில தான் ஜாப் கிடைச்சிருக்கு. இருந்தாலுமே 2 மாசம் மட்டும் வேலை செஞ்சுட்டு அந்த காசுல அந்த பொண்ணுக்காக ரிங்லாம் வாங்கி கொடுத்து பெங்களூர்ல இன்னொரு வேலையில ஜாயின் பண்றான். தென் ஒரு நாள் இந்த பொண்ணு மீட்டிங்ல இருக்கும்போது ஹீரோ அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்கா. அதனால கடுப்பாகி ஹீரோ வந்தவனே திட்டுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். அதனால செலிப்ரேட் பண்ண தான் கூப்பிட்டுருப்பா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. ஆக்சுவலா ஹீரோக்கு இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும், இந்த பொண்ணு கூடவே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். அதனால தான் பெங்களூர் வரைக்கும் வந்திருப்பான். இதுவே ஒரு நாள் இது ரொம்ப சலிச்சு போய் இந்த பொண்ணுக்கு இரிட்டேட்டாவே ஆயிடுது. தென் ஒரு நாள் இந்த பொண்ணு ஒர்க் பண்ற கம்பெனில போர்ச்சுகல் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை ஹீரோ கிட்ட சொல்லி 2 வருஷம் ட்ரைனிங்காக போர்ச்சுகல் போற, முடிஞ்சா அங்கேயே தான் செட்டில் ஆக போறேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு நானும் அங்கேயே வந்துடுறேன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு நீ என் கூடவே வந்தனா நீ எப்பதான் முன்னேறுவே, நீ என் கூடவே இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப கில்ட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. தென் உன்னோட கெரியர் growthல ரொம்ப ஃபோக்கஸ் ஆகுன்னு சொல்றா. ஆனா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்குள்ள திரும்பவும் ஆர்கியூமெண்ட் வருது. அப்ப இந்த பொண்ணு அவங்கிட்ட நீ டெய்லி எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றதும் என் கூடவே இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. பட் நான் காலேஜ் படிக்கும் போது இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன், நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க, ஒருவேளை என்னதான் உனக்கு பிடிக்கலையான்னு சொல்றான். ஆனா இவ காலேஜ் வேற ஒர்க் வேற, எனக்கு கெரியர் முக்கியமா லவ் முக்கியமான்னு கேட்டா நான் கெரியர் தான் முக்கியம்னு சொல்லுவேன். அந்த கெரியருக்கு நீ தடையா இருந்தா நீயே எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறா. இப்ப ஹீரோ வந்து நீ உங்க அப்பா மாதிரி தான் செல்ஃபிஷா உன்னை மட்டும் தான் யோசிக்கிறேன், மத்தவங்களை பத்தி யோசிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான்.